தேவா மேன்ஷன் வந்து ஒன்று வந்து போட்டிருக்கும். ஸோ அந்த தேவா மேன்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து மேபி ஒரு ஹாஸ்டலாக வந்து இருக்கலாம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கேரக்டர், நம்ம ஹீரோட கேரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து தேவா, நம்ம ரஜினி சாரோட பேர். ஆனால் அந்த தேவா மேன்ஷன் அப்படின்றது மேபி பசங்க பொண்ணுங்க தங்கக்கூடிய ஹாஸ்டலாக கூட இருந்திருக்கலாம் அந்த மேன்ஷனில். ஸோ அதுதான் இங்கே தேவா மேன்ஷன் அப்படின்றது வந்து காமிச்சிருக்காங்க. இதுக்குள்ளார அடியாரங்களாக போய் ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணுற ஷாட்டையுமே காட்டுறாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து RX-90 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விதமான மருந்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு கன் பவுடர். ஸோ இந்த கன் பவுடர் பார்த்தீங்கன்னா வந்து பூமிக்குள்ளார இருக்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து பொழந்தெடுக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக. மேபி அந்த மேன்ஷனுக்குள்ளே கூட சில விஷயங்கள் இருக்கலாம், அது என்ன நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளரியாக இன்னொரு கேரக்டருமே அடுத்த ஷாட்டில் காமிச்சிருக்காங்க. இதுவுமே நமக்கு யாருன்னு தெரியல. அடுத்த ஷாட்டில் தான் நம்மளோட தலைவர் வந்து காட்டுறாங்க. ஸோ எப்பவும் பேர் அந்த ஷில் அவுட் ஷாட் வந்து காட்டுறாங்க, அந்த ஷேடோ ஷாட்டு. ஸோ காமிச்சிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 5821 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட கையில் இருக்கக்கூடிய அந்த வின்டேஜ் காலத்தில் இருந்த அந்த தேவாவோட கூலிக்கான அந்த பேட்சை வந்து காட்டுறாங்க. ஸோ இது மேபி நம்மளோட தலைவராக இருக்கலாம் அல்லது உபேந்திராவாக இருக்கலாம். பட் அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் இழுத்து போட்டு நடந்துட்டு கையில் குக்கி வச்சுட்டு வரது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட உபேந்திரா தான். ஸோ இதுவுமே வந்து கன்ஃபர்மேஷனாக வந்து சொல்லிட முடியும். அண்ட் அதுக்கு அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே உள்ளே வருது. ஸோ இந்த ஹெலிகாப்டர்லேருந்து நிறைய நாய்க்குட்டிங்க வந்து இருக்கிறது. சேம் டைம் இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுடுகாட்டில் புதைக்கப்படக்கூடிய அந்த கிறிஸ்டின்லாம் புதைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு சவப்பெட்டி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரியான கிறிஸ்டினுக்கான சவப்பெட்டிகள் தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துலையுமே முதல் ஷாட்டில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே இறந்து போனவங்கள புதைச்சிருப்பாங்க சுடுகாட்டில். அதே மாதிரி இங்கே ஒரு 2 பேர் வந்து வச்சுருக்காங்க. மேபி ஸ்பெஷலாக இருக்கனால நம்ம தாகோட அடியாளுங்க தான் யாராச்சும் 2 பேர் இறந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.